எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே இந்த வீடுதாம்மா. இந்திராணி, இந்திராணி வாங்கக்கா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. நாளைக்கு காலையில மீனாட்சிக்கு நலங்க வச்சிருக்கோம், கண்டிப்பா வந்துடணும். சரியா? வந்துடுறேன்க்கா. மைதிலி, மைதிலி. அக்கா வாங்கக்கா, உள்ள வாங்க, காபி குடிச்சிட்டு போலாம். இருக்கட்டும்மா, இன்னும் 4 வீடு போகணும். நாளைக்கு காலையில மீனாட்சிக்கு நலங்க வச்சிருக்கேன், கண்டிப்பா வந்துடணும். என்ன? வந்துடுறேன்க்கா. உள்ள வந்து காபி குடிச்சிட்டு போங்க. அடடா, அடம் பிடிக்காத, இன்னும் 4 இடம் போகணுங்கிறேன்ல. இது கார்த்திகோட ஒய்ஃப் தானேக்கா? ஆமா. முழுகாம இருக்கேன்னு கேள்விப்பட்டேமா. கல்யாணத்தப்ப பார்த்தது. எத்தனை மாசமா? 4 மாசம்க்கா. சரிம்மா, உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்க. சரி சரி, நீ மறக்காம வந்துரு, எப்பவும் போல லேட்டா வராத. சரிக்கா, வந்துடுறேன். பாய் ஆண்டி. பாய் ஆண்டி. மங்களம், மங்களம். இவ ஒருத்தி என் நேரமும் தூங்கிட்டே இருப்பா. மங்களம். மா, பூட்டி இருக்குமா? ஓஹோ, வெளியில போயிட்டாளா? சரிம்மா, மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். ராஜம்மா, ராஜம்மா, எங்கடி இவள காணோம்? வெண்ணிலா. வாங்க சித்தி. பிரவீனா, நீ எப்ப வந்த? இன்னைக்கு தான் சித்தி வந்தேன். அம்மா வெளியே போயிருக்காங்க. ஓஹோ, சரி சரி. மீனாட்சிக்கு நாளை காலையில நலங்க வச்சிருக்கேன். சரிங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். சரிங்க சித்தி, சரியா? கண்டிப்பா வந்துடுறோம். வந்து ஒத்தாசையெல்லாம் செய்யணும். சரிங்க சித்தி. நேரத்தோட வந்துருங்க. அம்மா, அட, எப்படிமா இருக்கீங்க? நீயா? என்ன கேக்குறது இருக்கட்டும், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. பூஜா குட்டி, எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஆண்டி. மா, யார்மா இவங்க? என் ஃப்ரெண்டு. உங்க ஃப்ரெண்டா? ஆமா, உங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட் இருக்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா? அது இல்லம்மா, உங்க வயசு என்ன, அவங்க வயசு என்ன? அது ஒண்ணும் இல்லைங்க. கோயில்ல ஒரு நாள் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அம்மா தான் என்னை வீட்டுல கொண்டு வந்து விட்டாங்க. அப்ப இருந்துதான் இவங்க எனக்கு பழக்கம். இத பாருமா, நாளைக்கு என் மூத்த பொண்ணுக்கு நலங்க வச்சிருக்கேன். சரிங்கம்மா. நீ அவசியம் வரணும். வீட்ல வந்து அழைக்கிறதா முறை. ஏதோ நான் ரோட்ல பார்த்து கூப்பிடுறேன்னு நினைச்சுக்காத, கண்டிப்பா வந்துரு. சரிங்கம்மா, கண்டிப்பா வரேன். மறக்காம உன் வீட்டுக்காரரையும் கூட்டிட்டு வந்துரு. சரியா? சரிங்கம்மா. பாத்து போயிட்டு வாங்க. டாடா. டாடா. வரேம்மா. பாய். பாய். மா, இன்னும் எத்தனை வீட்லம்மா போய் கூப்பிடணும்? இன்னும் 2 வீட்டுக்கு போகணும்டி. கீதா வீட்டுக்கு போகணும், லக்ஷ்மி வீட்டுக்கு போகணும். மா, என்னால முடியாது, எனக்கு இப்பவே கால் வலிக்குது. இந்த தட்டை வச்சுக்கிட்டு வீடு வீடா இன்வைட் பண்றதுக்கு பதிலா ஒரு போனோ மெசேஜோ பண்ண வர போறாங்க, அவ்வளவுதான். சும்மா போன பண்ணு, மெசேஜ் அனுப்புன்னு சொல்லிக்கிட்டு சொந்தங்களை எல்லாம் அழகா நேர்ல போய் அழைக்கிறதா முறை. அத்தை, என்னம்மா? நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? நான் ஏம்மா தப்பா எடுத்துக்க போறேன், சொல்லு. இல்ல, எல்லாரையும் கூப்பிடுறீங்க, அப்படியே எங்க அம்மாவையும் கொஞ்சம் நலங்கு வைக்க கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். போல மாத்த. தப்பா எடுத்துக்காதம்மா.
உன் மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். ஆனா அந்த மரியாதை எல்லார் மேலயும் இல்ல. உங்க 2 பேருக்கும் மனஸ்தாபம் தானே, பெரிய சண்டை கிடையாதே. நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அத்தை. மன்னிச்சிருங்க அத்தை, ப்ளீஸ். நெல்ல கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாது. நீ கேட்டது இல்லையா? நாங்க எந்த தப்பும் இது வரைக்கும் பண்ணதில்ல. உங்க சின்ன ஹாஸ்பிட்டல்ல சாக கடந்த போது நாங்க அக்கறையில தான் பார்க்க வந்தோம். ஆனா உங்க அம்மா பேசுனது இன்னும் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. அதுக்கப்புறம் உங்க அம்மாவை எங்கேயாவது பார்த்தா கூட வேணாம் தரணி, உன்கிட்ட உங்க அம்மாவை பத்தி குறைச்சு பேசினா நல்லா இருக்காது. அது இல்ல அத்தை, என்ன இருந்தாலும் நம்ம எல்லாரும் சொந்தம் தானே. சொந்தம் ஆயிட்டா மட்டும் எல்லாரும் ஒண்ணா ஆயிட முடியாதுமா. உன்கிட்ட இருக்கிற பாசம் எல்லார்கிட்டயும் இருக்கணும்ல. அன்னைக்கு நான் கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்த போது கூட நீ அங்கதானே இருந்த. எல்லாம் தெரிஞ்சும் என்ன கட்டாயப்படுத்தாதம்மா. இத பாரு, என்னடா அத்தை இப்படி பேசுறாங்களேன்னு வருத்தப்படக்கூடாது, சரியா? என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. மா, அன்னிக்காக ஒரு முறை போயிட்டு வரலாமே. எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவங்கள மட்டும் கூப்பிடலனா எப்படி? எல்லாரும் போல அவங்க கிடையாதுமா. போய் நம்ம அவமானம் தான் பண்ணணும். மா, என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம அண்ணியோட அம்மா இல்ல, அதுக்காகவாது போலாமா? ப்ளீஸ் அத்தை, எங்க அம்மா கோவப்படுவாங்களே தவிர தப்பானவங்க கிடையாது. நீங்க 2 பேருமே ஒன்னாகி சகஜமா பேசணும்னு ஆசைப்படுறேன். அது நடக்காத காரியம்மா. மா, அண்ணி கேக்குறதுக்காவது போலாமா? ப்ளீஸ்மா. மா ப்ளீஸ்மா, வெளியில நின்னு பொட்டு வச்சு கூப்பிட்டுட்டு வந்துருவோம். அத்தை, எங்க அம்மாவும் வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். உங்களை இதுக்கு மேல நான் கட்டாயப்படுத்த விரும்பல. வாங்க போலாம். மா, அண்ணி இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, சரி எங்களுக்காக வரலனா கூட பரவாயில்ல. அவங்க முழுகாம இருக்காங்க. உங்க பேர பிள்ளைய அவங்க சுமக்குறாங்கல்ல, அதுக்காவது வரலாம்ல. சரி, வாங்க போலாம். லக்ஷ்மியை போய் அழைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போலாம், சரியா? சரிங்க அத்தை. அப்பாடி, ஒருவேளை 2 பேரும் ஒண்ணாயிட்டாங்கன்னா சுந்தர் மீனாட்சி அக்கா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. ஆமா ஆமா, டெஃபினெட்லி டெஃபினெட்லி. அங்க என்ன பண்றீங்க? தோ பேசிட்டு இருக்கோமா, வரோம். அம்மா, அம்மா, அத்தை வாங்க அத்தை. அத்தை, எனக்காக வாங்க அத்தை. மா, வாங்கம்மா. ம், வாங்க. அம்மா, அம்மா, இருங்க அத்தை. அம்மா உள்ளதா இருப்பாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீங்க உட்காருங்க. ப்ளீஸ் அத்தை, உட்காருங்க ப்ளீஸ். உட்காருமா. அத்தை, காஃபி வேணுமா டீ வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. வேண்டானா விட்டுருவேனா? கண்டிப்பா குடிச்சிட்டு தான் போகணும். இருங்க, நான் அதை வந்துடுறேன். தங்கமான பொண்ணு. அம்மா, அம்மா, வாமா. என்னம்மா டல்லா இருக்க? சரி, நீ கீழே வாம்மா, ஒரு முக்கியமான விஷயம். தெரியும், நீங்க உள்ள வரும்போதே நான் பாத்துட்டேன். அவங்களெல்லாம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வர? அம்மா, நானும் கார்த்திக்கும் உங்க வீட்டுக்கு போகணும். அவங்க வீட்டுக்குலாம் நீ எதுக்கு போற? அம்மா, மீனாட்சிக்கு அடுத்த வாரம் கல்யாணம். கல்யாண வேலையெல்லாம் நாங்க தானே செய்யணும், அதுக்காக தான் போகணுமா. அவங்க வீட்டு வெளியே நீ எதுக்கு செய்யணும்? உனக்கு என்ன தலையெழுத்தா? அப்படி இல்லம்மா, அது என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு கல்யாணம், நாம தானே கூட இருந்து பாத்துக்கணும். எதுக்குமா இப்படி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற? என்னோட அம்மாவையும் அழைக்கிறது முறை இல்லையா? அதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. நீ முதல்ல கீழே வாம்மா, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முடியாது. என்னம்மா நீ விரோதியை பாக்குற மாதிரி அவங்கள பாக்குற? அவ எனக்கு விரோதி தான். அதுங்க மூச்சு காத்து கூட படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்க.
அழகண்டா. இவங்களும் அதுக்கு இங்க வந்திருக்காங்க. என்ன இந்த வாரம் சமையல் குறிப்பே காணோம்? ஆமா, நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனை விட இதுதான் ரொம்ப முக்கியம் பாரு. ம், ஓ, நலங்கு வைக்க கூப்பிட வந்திருக்காங்களா? ஆஹா என்ன அழகுடா நீ. என்னுடைய அழகே அழகு. ஆமா, இவங்களை பார்த்தா துணி கடையில பார்த்த குடும்பம் போட்டு கொடுத்துருவானே. சூப்பர். டேய் மாப்ள, மாமா எப்படிடா இருக்கேன்? சூப்பரா இருக்குமா? அப்ப வழி விடு. டேய் என்னடா விசுப்பட மாதிரி பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடுற? எங்க மாமா போற? ஏன் கேக்குற? உங்க அப்பாவோட அரிச்சு விட்டு அப்படியே ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன். நல்லா பவுடர் போட்டு பர்ஃபியூம் எல்லாம் அடிச்சு நடு ஹால்ல அப்படியே பப்பரப்பேன்னு உட்காந்துக்கிட்டு அறதா பழசான பழைய பேப்பர் எல்லாம் படிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த பேப்பர் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்? ஜெனரல் நாலேஜ். அந்த அறிவை வச்சுட்டு என்ன மாமா பண்ண போற? டேய் இல்ல மாமா, உனக்கு தான் ஏகப்பட்ட அறிவு இருக்கே. அதை வச்சுக்கிட்டு பணம் வரதுக்கு வழி சொல்லுமா? சொல்லு 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 சொல்லு. விளையாடலாமா? என்ன கொஞ்சம் இறங்கி வந்தா ஏறி போற விளையாடலாமான்னு? இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத. ஐயோ மாமா, காசு வச்சு காடு விளையாடலாமான்னு சொன்னேன். ஆஹா, காசு வச்சு காடு விளையாடுறதா? விளையாடலாம் விளையாடலாம் விளையாடலாம். ஆனா என்கிட்ட காசு இல்லையாப்பா. மாமா, நான் கடன் தரேன் மாமா. கடன் தெரியா? நீ எனக்கு தெரியா? ஆஹா என் செல்ல குட்டி. வேண்டாம் மாப்ள, நான் தோத்துட்டேனா கடங்காரன் ஆயிடுவேன். மாமா, நான் குடுக்குற கடனை நீ திருப்பி தரவே வேணாம். திருப்பி தர வேண்டாமா? அடிக்கிற காசெல்லாம் அள்ளிட்டு போ. அள்ளிட்டு போலாமா? ஐ லைக் திஸ் ஸ்கீம். வா விளையாடலாம். வா வா வா, சீக்கிரம் எடுத்து வா. சீக்கிரம் வா, சீக்கிரம் சீக்கிரம். போடு 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 போடு. கை பரபரங்குது இல்ல? ஓபன் பண்ணு. புது காடா? ஆமா. அப்படியே பளபளன்னு இருக்கு பாரு. போடு 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 போடு. பட்டு பட்டுன்னு அடிக்கிறேன் பாரு. மாப்ள, காசு இருக்குல்லடா? அதெல்லாம் நிறைய இருக்கு மாமா. சரி சரி. கடன் கொடுப்பில்ல? உனக்கு இல்லாம? சரி சரி. மாப்ள, உனக்கு மாமா ஜெயிக்கணும்ல, நல்ல காடை போடு. டேய் சுந்தர், டேய் வா. இருப்பா, அவன் விளையாண்டுகிட்டு இருக்கான்ல. மாமா மாமா ஒரு 2 minutes. நீ வர. சரி. டேய் அது அவையங்க ஓடுறாங்க. நம்ப முடியாது. எது? ப்ரோ, நல்ல நேரத்துக்கு வந்து சேர்ந்த ப்ரோ. டேய் இதெல்லாம் உன் வேலை தானா? நீ தான் உங்களை கூட்டு வந்தியா? ப்ரோ நீ வேற ப்ரோ, எனக்கே இது சரியான ஷாக்கிங் நியூஸா இருக்கு. திடீர்னு வந்து உட்காந்துருக்காங்க ப்ரோ. அப்படியே கூப்பிட்டாலும் என் மீன் குட்டியை தானே கூப்பிடுவேன். இவங்களே கூப்பிட போறேன். ஆமாண்டா. மாப்பிள்ளைங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சரியான டைம். பெரிய மாப்பிள்ளை நமக்கு நல்லதுதான் பண்றான். டேய் சீக்கிரமா செட் பண்றா கணபதி. டேய் அதுக்கு எதுக்கு இந்த ஆளுகிட்ட போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அப்பனே ஒரு சில்றப்பைய. ப்ரோ நானே பதட்டத்தில் இருக்கேன் ப்ரோ. மாமா இவங்களெல்லாம் பார்த்துட்டா இவங்களை எங்கே போட்டு கொடுத்துருவாருன்னு பயந்து தான் அவரை வெளியே போக விடாம சீட்டு விளையாடிட்டு இருக்கேன் ப்ரோ. ஆமாண்டா, கரெக்டு தான் ப்ரோ. இது வரைக்கும் 5000 ரூபா போயிடுச்சு ப்ரோ. ஏதாவது பண்ணு ப்ரோ. சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அவனை சமாளி, நான் பார்த்துக்கிறேன். போ. ஓகே ப்ரோ. வா வா மாப்பிள்ள உட்காரு. மாப்பிள்ள சொல்லு மாமா. டிக்குடா மாமா, உன் கையில சும்மா காட்செல்லாம் கதகளி ஆடுது. ஆடாதா பின்ன, காசை கொடு. என்ன மாமா, லக்கி கை மாமா வந்து. ஆஹா ஆஹா, லட்சுமி லட்சுமி. ஆமா, உங்க அப்பா சீட்டு விளையாடுவாரா? மாட்டாரு. அம்மா, எனக்காக கூட நீ இறங்கி வர மாட்டியா? நான் எதுக்காக நீ இறங்கி வரணும்? நம்ம தகுதிக்கெல்லாம் அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. என்னம்மா நீ தகுதி தராதரம்னு பேசிட்டு இருக்க? மனுஷனை மனுஷனா பாருமா. வந்து அவங்க கிட்ட 2 வார்த்தை பேசுமா. அதுங்க கிட்ட போய் நான் பேசணுமா? நீ போய் அதுங்களை வெளியில அனுப்பு, நான் கீழே வரேன். அம்மா, நானும் அவங்களோட அவங்க வீட்டுக்கு தான் போக போறேன். கீழே போய் வெயிட் பண்றேன், வந்து வழி அனுப்பி வை. முடியாது. அம்மா, என்ன இருந்தாலும் பொண்ணு பெத்தவங்களுக்கு இவ்ளோ பிடிவாதம் இருக்க கூடாது. நான் கீழே போய் வெயிட் பண்றேன், நீ வர.
ச்சே. ம். சக்தி. பார்த்து போடுறா, என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு பணம் நிறைய தேவைப்படுது. போடுறேன். நல்ல கார்டா பார்த்து போடுறா. நீ தான் போடணும். ஆமாமா, நான்ல போடணும். இந்தா. என்னப்பா இருப்பா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பரவாயில்ல இருக்க. மாமா, உன் பேண்ட்ல நோட் பண்ணிக்கோ. என்னது பேண்ட்ல நோட் பண்றதா? பாத்தியா மாப்ள, என்னுடைய அரசியல் வாழ்க்கையில நான் முன்னேறது அவனுக்கு பிடிக்கல. பேட் பாய் மாமா. வெரி பேட் பாய். இவனுக்கு தான் கரெக்ட். சனி, நான் உனக்கு தான் ஏன் பண்ணேன், அது அங்க போய் விழுந்துச்சு. நான் என்ன பண்ணேன்? புரியல. உன்னை கூப்பிட்டேன், நீ தான் திரும்ப இல்லை, அதான் அப்படி பண்ண. சிரிக்காதடி. ஏய், என்னடி என்ன அப்படி பாக்குற? உச்சி மண்டையில கிருங்குது, உன்ன பாக்கையில சுருங்குது. அந்த பாட்டு அக்காக்கு ஞாபகம் வந்துருச்சுமா. என்னடி டரு கிருங்கிற? வாய் மூடு. எனக்கே தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்கு. எப்போ இங்க இருந்து போவோம்னு தெரியல. பாட்டு பாடுறாளாம் பாட்டு. அதை எடு, பாத்திர போறாங்க. பாத்திர போறாங்க. வாய மூடி. சரி எடு. டக்குனு எடு. என்ன? யோ, இப்படி நம்ம பண்ணுவேன். லூசு. மிஸ் பண்ணிட்டேன். குன்றும் எடு. உன்னால இவ்வளவு பிரச்சனை பாரு. என்ன? நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. புரியல. முட்டாள், பார்த்துட்டு கிளம்புங்க. புரியுற மாதிரி சொல்லு. முதல்ல நீ, உங்க அம்மா, தங்கச்சி எல்லாரும் இங்க இருந்து உடனே கிளம்புங்க. என்ன சொல்றாங்க? கிளம்புங்கிறல்ல, கிளம்புங்க. சொன்னா கேளு, சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. அம்மா வர்றதுக்குள்ள கிளம்புங்க. என்ன இவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? சொல்றேன், தயவு செஞ்சு கிளம்பு. சொல்லிட்டே இருக்கல, கிளம்பு. இருங்க, நாங்க அம்மா வந்ததான் இங்க இருந்து போவோம். கிளம்பு. சரிங்க. என்னம்மா தரணி? காஃபி த. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போ. ஏய் சிவா, என்ன தாரணி கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்க?
அம்மா அவங்க எல்லாம் ஏன் இங்க வந்திருக்காங்க? அவங்கள பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. காஃபி குடிங்க அத்தை. அவங்கள அனுப்புன்னு சொன்னா தாரிணி நானும் அவங்க கூட வர்றேன் போறேன்னு சொல்றா. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தாரணிக்கு மாமியார் வீட்டு பைத்தியம் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் இரு, அதுங்களை விரட்டிட்டு வரேன். அப்பா, தப்பிச்சேன்டா. நாங்க வேணா கிளம்பிட்டு மாமா, நேரம் நீங்க ஆகுது. காஃபி குடிங்க அத்தை. அம்மா அதை இப்ப வந்துருவாங்க. வாமா. வணக்கங்க. நாளைக்கு என் பெரிய பொண்ணுக்கு நலங்கு வச்சிருக்கோம். நீங்களும் வந்து ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அம்மா பதிலுக்கு நீயும் பொட்டு வைமா. கல்யாணத்துக்கே வரலன்னு சொல்ற, இதுல போட்டு வை, பொங்கல் வைன்னு. இது பாருங்க, நான் கல்யாணத்துக்குலாம் வரமாட்டேன். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க.